டைட்டில் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் யார் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்காக விஜய் ஆண்டனி ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா ஒரு பாடியாக தான் பரவாயில்ல. இங்கே வந்து தடியர்க்கலாம் தண்டல் காரணம். அதனால தான் தமிழ் சினிமா இன்னைக்கும் பாதாளத்துக்கு போகிற காரணம் என்னன்னா அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், தடியர்த்தவனா தண்டல் காரணம். ஜென்ரலாக ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஒரு டைட்டில் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் ரீயூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது ஒரு இல்லையா. இப்போ இவங்க முறைப்படி வந்து சுதா கோங்கரா டீம் வந்து ஏபி பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்களும் வந்து முறைப்படி இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு இடையில விஜய் ஆண்டனி இப்படி வாங்கியிருக்காரு. இதில் எது லீகல் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. இல்லை லீகல்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு பரவாயில்ல. ஆனால் டைட்டில் வந்து சொந்தம் கொண்டாடுறது இப்போ காந்தி மகாத்மா காந்தி வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன்ன்றதுனால தேசப்பிதா அப்படின்றதுனால காந்தின்னு யாரும் பேர் வைக்கக்கூடாது. காந்தின்னு வச்சு முள்ள மாதிரி தானே கேப் மாதிரி தானே பண்ணவங்க இருக்காங்க. காமராஜர் பேர் வச்சுட்டு தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. பீரியட் வரைக்கும் டைட்டில் லீகலாக வந்து இவ்வளோ நாளைக்கு நீ வாங்கியிருக்கனா அதுக்கப்புறமா வேற ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. போருமான வரைக்கும் நம்ம மனசாட்சியோட ஒருத்தர் பேரை கெடுக்காத வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பராசக்தின்னு வைக்கிறாங்க. அந்த பராசக்தி ரொம்ப புகழ்பெற்ற படமா இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த டைட்டிலுக்கு சிவாஜி கணேசன் நடிச்ச முதல் படம் பராசக்தி அப்படின்றது அந்த டைட்டில் கோசம் ரிக்வெஸ்ட் தான். பட் சட்டப்படி நீங்க வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வைக்கணும்ன்றது சட்டத்துல சொல்லல. அன்டில் அதர்வைஸ் அந்த பராசக்தியும் அவங்க வருஷம் ரெனியூ பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த 10 years ஒன்ஸ் ரெனியூ பண்ணி இவங்களே வச்சுன்னு இருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம். ரைட், டைட்டில் தான் ஒரு படம் இருக்குன்னா அப்ப கதையை நம்பி நீங்க யாரும் எடுக்கல. அப்ப சிவாஜி கணேசன் அவர் நடிச்ச அந்த பராசக்தின்ற டைட்டில் வச்சுதான் நீங்க படம் பண்றீங்கன்னா இன்னும் எவ்வளவு நாட்கள் மக்கள் ஏமாந்து போய் சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நானும் ஒற்றன் சாரும் ஒரு கலந்துரையாடலில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அது வேறு ஒன்றுமே இல்லை, இந்த இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பற்றி எறிகிற ஒரு டைட்டில் இந்த பராசக்தி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய வசனம் அப்படின்னா அதுக்கும் அந்த படம் தான் முதல்ல ஆணிவேர். அந்த படத்தில் வர வசனங்களை தான் இன்னமும் பல ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைலாக் டெலிவரிக்கு அதை தான் ப்ராம்ப்டிங்காக கொடுத்து முதல்ல மனப்பாடம் பண்ணவே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரபலமான அந்த படத்தை அதற்கப்புறம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டையே ஒரு உழுக்குச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரினா பல சமூக கருத்துக்கள் கொண்ட அந்த பராசக்தி டைட்டில் இப்போது சிவகார்த்திகேயன் படமான சுதா கோங்கரா இயக்கத்தில் வரையா போகிற அந்த படத்துக்கு வச்சது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இது ஒரு பக்கம் சர்ச்சையை கிளப்பியிருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனி இந்த படத்துக்கு பராசக்தியின் டைட்டில் நான் முன்னாடியே வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் பிரச்சனை, இண்டஸ்ட்ரிக்கு வெளியிலும் பிரச்சனை. அப்படி பராசக்திங்கிற அந்த பேரில் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளே வந்து இப்போ சார்கிட்ட நம்ம பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம சொல்லியாச்சு, நீங்க சொன்னீங்க புரியுது. பராசக்தி அப்படின்றது வந்து அது வந்து ஒரு படத்தை வந்து தமிழ் சினிமாவில் சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்ட படம், பேர் சொல்லக்கூடிய படம், பல தலைமுறைக்கு பேர் சொல்லக்கூடிய படம் தான் பராசக்தி. அதில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தார். உண்மையிலே வந்து அவ்வளோ பெரிய படம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கலைஞரோட கதை திரைக்கதை வசம் அந்த படம். இப்போ அந்த படம் வந்து ரொம்ப நாள் டைட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க, யாருக்குமே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ நேற்று வந்து பிரச்சனை என்னன்னா காலையில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது, ஒரு ட்வீட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஆண்டனியோட படம், அதாவது தமிழ் தெலுங்கு அப்படின்ட்டு. அந்த தமிழ் வந்து சக்தி திருமகன் அப்படின்ற பேர்லையும் தெலுங்குல வந்து பராசக்தி அப்படின்ற பேர்லயும் வருது. இதை கட் பண்ணா ஈவினிங் வந்து சுதா கோங்கராவோட இயக்கத்தில் வந்து ஜெயம் ரவி சிவகார்த்திகேயன் அவங்கெல்லாம் நடிக்கக்கூடிய ஒரு படம் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பராசக்தி அப்படின்னு வருது. என்னன்னா தமிழ்லையும் பராசக்தி தெலுங்குலையும் பராசக்தி அப்படின்னு வருது. இப்போதான் வருது. ஆனால் இதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாலேருந்தே சிவாஜி ரசிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பராசக்தி டைட்டில் யாருக்கும் கொடுக்கூட அரசல் பரசலாக வெளியே தெரிய ஆரம்பிச்சு. இது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சது அப்படின்லாம் சொன்னாங்க. இதில் வந்து ஒரு அவங்க சிவாஜியோட மகன் நம்ம ராம்குமார் இருக்காரு, அவரும் வந்து அப்போஸ் பண்ணியிருந்தார் எல்லாமே. பட் அதெல்லாம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் அப்போஸ் பண்ணிட்டோம். டைட்டில் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் யார் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்காக விஜய் ஆண்டனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. விஜய் ஆண்டனி வந்து இந்த சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பண்ணியிருக்காரு. அது வந்து 22/7/2024 பண்ணியிருக்காரு.
டான் பிக்சர்ஸ் தான் வந்து சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிக்கக்கூடிய அந்த சுதா கோங்கராவோட படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு, சாரி ப்ரொடியூஸ் பண்றாரு. அவங்க வந்து தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் 11/1/2025 தான் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்திலுமே பார்த்தீங்கன்னா யார் சீனியர்னா விஜய் ஆண்டனி தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்றதுன்னா ஒரு பாடியா இருந்தால் பரவாயில்ல. இங்க வந்து தடியத்தான் தண்டல் காரணம். அதனால தான் தமிழ் சினிமா இன்னி வரைக்கும் பாதாளத்துக்கு போற காரணம் என்னன்னா, அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், தடியத்தான் தண்டல்காரன் தான். பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா வந்து தமிழ் ஃபிலிம் டிவி இதுக்கோசம் இந்த கில்டுன்னு ஒன்று இருக்கு. இது மூணு இல்லாம தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கு, புரியுதுங்களா? அதுக்கப்புறமா சிறு பட தயாரிப்பாளர் சங்கம், இந்த அன்பு செழினும் யார் ஒருத்தர், அவர் ஒருத்தர் வந்து அன்பு ஏதோ ஒருத்தர், அவர் பேர் சரியாத்துல, அவர் வந்து ஒருத்தர் ரன் பண்ண. இந்த மாதிரி இத்தனை அசோசியேஷனுக்கு, இத்தனை அசோசியேஷனும் யார் ஒன்றாலும் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு இல்லை என்ன ஒன்னே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, எந்த அசோசியேஷன் ரெஜிஸ்டர் பண்ணால் மீதி அசோசியேஷன்ல வந்து என்ஓசி வாங்கிக்கணும், வாங்கிட்டு கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே ரைட்டு நீங்க பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ இவங்க தெலுங்கு படம் பண்றாங்க, நம்ம சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. இதே டான் பிக்சர்ஸ் வந்து யார் அந்த சுதா கோங்கரா படத்துக்கு வந்து தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் பண்ணிருக்காங்க. பட் பண்ணும்போது ஒன்று இவங்க அங்கே வந்து கிளியரன்ஸ் கேட்டு வாங்கிருக்கணும். யாரு ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வந்து முதல்ல தெலுங்குல வந்து யாரா வாங்கியிருக்காங்கன்னு கேட்டு அவங்க வாங்கிருக்கணும். வாங்கினாங்கன்னா இல்லையான்னு தெரியல. இல்ல தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து மற்றவங்க கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி யாருன்னா டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். இவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இதுல போறாத கூட கில்டுன்னு ஒன்று சொன்னால, கில்டுல வந்து ஒரே டைட்டில் 4 பேர் குத்துனிருந்தாங்க. அங்க வந்து பணம் பேசுச்சு. கில்டுல வந்து இதனால பெரிய பஞ்சாயத்து இருக்கு, டைட்டில் பஞ்சாயத்து அங்க வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு டைட்டில் போய் கேட்டீங்கனால அந்த சங்கத்தில் இருக்கும்போது இந்த டைட்டிலா இது பதிவாயிடுச்சு, ஒன்னா அவங்க கிட்ட பேசி பார்க்கணும். ஒரு 50,000 ரூபாய் கேட்டாங்க. இந்த டைட்டில் கிளியரா இருக்கும். அங்க அந்த சங்கத்தில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கோசரம் நான் ஒருத்தர் பேரையும் குறிப்பிடறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது புகார்னு பார்த்தீங்கன்னா ஜாகவார் தங்க இருக்கார்ல, அவர் மேல வந்து பல முறை புகார்கள் வந்திருக்கு. புரியுதா? அது உண்மை பொய்ன்றது அதுக்கப்புறம் நம்ம போய் ஆராயினா பாதிக்கப்பட்டவங்க நம்ம கிட்ட சொன்னாங்க. இந்த நிலைமையில தான் அந்த இடத்துல போயிருக்கு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு பாடியா இருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்க, பண்றது இல்லை. அதனால வந்து அந்த பஞ்சாயத்து இப்போ வந்து அறிக்கை இவ்வளவு போயிட்டு இருக்கு. சரி, இது சம்பந்தமா ஒரு பத்திரிகையாளர் நம்ம விசாரிக்கலாமேன்ட்டு சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருக்க ரவி கொட்டரக்காரா அவருக்கு போன் அடிக்கிறேன். அவர் எடுக்க மாட்டாரு. அவர் தான் பிரசிடென்ட். நேத்தெல்லாம் அடின்னு அடிச்சு பார்க்குற மெசேஜும் போட்டு அவரும் எடுக்கல. இந்த அருள் பதின் இருக்காருல்ல, அவர் வந்து ஆனரரி செக்ரட்டரியா இருக்காரு. அவருக்கும் போன் அடிக்கிற எடுக்கல. சரி, என்ன உண்மை தெரிஞ்சுக்கலாம். சரி, உண்மையிலே இவங்கன்னா நீங்க அந்த பஞ்சாயத்து என்ன பண்ணீங்கன்னு தெரியும். ஏன்னா செய்திங்க வந்து ஒவ்வொரு மாதிரி வருது. சரி, இது போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்குல்ல, அங்க இருக்க சைன் பண்ண அந்த பிரசன்ன குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் போன் பண்ண மெசேஜ் பண்ண யாருமே பதில் கொடுக்கல. ஒண்ணு உங்க சைட்ல அறிக்கை விட்டுணும். இப்ப தேவையில்லாம இவரும் ஒரு செலிபிரிட்டி, அவரும் ஒரு செலிபிரிட்டி, இவனும் ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவங்களும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் போது இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வர்றது வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கு இந்த சங்கம். சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை யாருன்னா ரெண்டு சைட்லயும் அறிக்கை விட்டுணும். இவனுங்க டம்மியா உட்கார்றதுக்கு எதுக்கு சங்கம்? சரி, இதை பத்தி இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு பத்திரிகையாளர் நம்ம என்ன உண்மைன்னு கேட்டு நியூஸ் போலான்னு கேட்டா அந்த போனை எடுக்கிறதுக்கு கூட இவங்களுக்கு துப்பு இல்லைன்னே சொல்லலாம். இல்ல அதுக்கு வந்து பதில் மெசேஜுக்கு வந்து இங்கிலீஷ் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல தான் மெசேஜ். அந்த இங்கிலீஷ்க்கு வந்து பதில் கொடுத்துருக்கலாம். ஒரு SMS அமிச்சேன், வாட்ஸ்அப்லையும் அமிச்சேன். அதுக்கு இல்லை சார் இது மாதிரி பிரச்சனை இருக்கு, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து அதை ரிசால்வ் பண்ணிடுறோம் அப்படிக்கப்பதான் இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடக்குது எதனா ஒன்று சொல்லலாம். அதை கூட சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அறிக்கையும் தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலையும் கொடுக்கல, சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லையும் கொடுக்கல. சரி, இவர் ரெண்டு பேருமே வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் மெம்பரா இருப்பாங்க. அவங்க சைட்ல இருந்து எதுனா அறிக்கை வரும், அவங்களும் குவைட்டா இருக்காங்க. அதுலதான் ராமசாமி இருக்காரு, முரளி ராமசாமி, அவர் வந்து சேம்பர்ல வந்து ஒரு ட்ரெஷரரா இருக்காரு. அவர் சைட்ல எதனா சொல்லியிருக்கலாம், அவரும் ஏன் சொல்லல அப்படின்னு தெரியல சார். இப்போ இது ஒரு டைட்டிலுக்கு நம்ம இந்த அசோசியேஷன்ல இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த டைட்டிலுக்கு உரித்தானவங்க ஏவிஎம் பிக்சர்ஸ். இப்போ ஏவிஎம் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க, சுதா கோங்கரா டீமுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஒரு டைட்டில் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் ரீயூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இவங்க முறைப்படி வந்து சுதா கோங்கரா டீம் வந்து ஏவிஎம் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்களும் வந்து முறைப்படி இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு இடையில விஜய் ஆண்டனி இப்படி வாங்கியிருக்காரு. இதில் எது லீகல் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல?
இல்லை லீகல்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு பரவாயில்ல. ஆனால் டைட்டில் வந்து சொந்தம் கொண்டாடுறது இப்போ காந்தி, மகாத்மா காந்தி வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன்ன்றதுனால, தேசப்பிதா அப்படின்றதுனால காந்தின்னு யாரும் பேர் வைக்கக்கூடாது. காந்தின்னு வச்சு முள்ள மாதிரி தானே கேப் மாதிரி தானே பண்ணவங்க இருக்காங்க. காமராஜர் பேரை வச்சுட்டு தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு கடவுள் பேரை வச்சுட்டு அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாராய கடைக்கு கடவுள் பேரை வைக்கிறோம். புரியுதுங்களா? இவ்வளவு கேவலமானதா இருக்கு. அதாவது டைட்டில் கேவலம். இந்த பீரியட் வரைக்கும் டைட்டில் லீகலா வந்து இவ்வளவு நாளைக்கு நீ வாங்கியிருக்கனா, அதுக்கப்புறமா வேற ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. போருமான வரைக்கும் நம்ம மனசாட்சியோட ஒருத்தர் பேரை கெடுக்காத வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பராசக்தின்னு வைக்கிறாங்க. அந்த பராசக்தி ரொம்ப புகழ்பெற்ற படமா இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த டைட்டிலுக்கு கேடு விளைவிக்காத அளவுக்கு இவங்க வந்து ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வேணா வைக்கலாம். அது ரசிகர்களும், ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது அதுதான் இருக்கும். அந்த மாதிரி. ஆனா சார், இப்போ நீங்க எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நடிகர் திலகம் அவர்களுக்கு அதான் முதல் படம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு முன்னாடி வசனம் எழுதிக்கிட்டு இருந்தார். அந்த படத்து மூலமா அவர் வேற விதமா பேசப்பட்டார். அதுக்கடுத்து வந்த படங்கள் எல்லாத்திலையும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ட்ரேடு மார்க் கொடுத்தது இந்த படத்துடைய முதலாளியான ஏவி மெய்யப்ப செட்டியார். ஓகே. இப்போ ஏவி மெய்யப்ப செட்டியார் பார்த்து அந்த படத்துக்கு லீகலா நீங்க இந்த டைட்டில் வச்சுக்கோங்கன்னு கொடுக்கறது தான் கரெக்டான விஷயம், உத்தமமான விஷயம். அதானே? கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்களும் இப்ப கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. டைட்டில் கிளியராக இது என்ன ஒரு ஆன் ரெஸ்பெக்ட் தான் கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட. இந்த மாதிரி சிவாஜி கணேசன் நடிச்ச முதல் படம் பராசக்தி அப்படின்றது அந்த டைட்டில் கோசம் ரிக்வெஸ்ட் தான். பட் சட்டப்படி நீங்க வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வைக்கணும்ன்றது சட்டத்துல சொல்லலை. அன்டில் அதர்வைஸ் அந்த பராசக்தியும் அவங்க வருஷம் ரெனியூ பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ரெனியூ பண்ணி இவங்களே வச்சுன்னு இருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம், ரைட்டு. இவங்க வந்து அந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு ரெனியூ பண்ணினே போகணும். நீங்க வச்சுட்டு ரெனியூ பண்ணிட்டு யூஸும் பண்ணலன்னா அது உங்களுக்கும் பலன் இல்லை, எனக்கும் பலன் இல்லாமல் போயிடுது. அதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா பண்றாங்க? ஏன்னா இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் ஒரு டைட்டில் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்க ஏன் அதுக்கான முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறாங்க? ஒரு டைட்டில் தான் ஒரு படம் இருக்குன்னா அப்ப கதையை நம்பி நீங்க யாரும் எடுக்கல. அப்ப சிவாஜி கணேசன் டைட்டில் நம்பி அவர் நடிச்ச அந்த பராசக்தின்ற டைட்டில் வச்சுதான் நீங்க படம் பண்றீங்கன்னா இன்னும் எவ்வளவு நாட்கள் மக்கள் ஏமாந்து போய் கிடப்பாங்க? அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க கதையை நம்பினீங்கன்னா ஒரு நல்ல கதை பண்ணிட்டு அதுக்கு உப்மாவை தான் டைட்டில் சரியா இருக்கணும், உப்மாவனே வைக்கலாம். மாங்காய் மடையா அப்படின்னு வைக்கணும்னா அந்த படத்துக்கு டைட்டில் ஆப்டா இருக்கணும், வைக்கலாம். நீங்க இப்பதான் டைட்டில் பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்கோட இருக்கிறது, சில ஆபாசமா இருக்கிற மாதிரிலாம் டைலாக்ஸே வருது. இந்த டைட்டில் வந்து வேற டைட்டில் உங்களுக்கு கிடைக்காதுன்னா அப்போ உங்ககிட்ட சரக்கு இல்லைன்றது தான் அர்த்தமா பாக்குறேன் நான். சரி சார், இப்போது இந்த படத்தோட கண்டென்ட் வைஸும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு பக்கம் மொழி திணிப்பு பற்றின ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். எந்த படத்தில்? இந்த இதுக்கு பராசக்திக்கு. பராசக்தி எந்த பராசக்தி நீங்க சொல்றீங்க? இப்ப எடுக்க போற பராசக்தி எடுக்க போற 2 பேரும் எடுக்கிறாங்க. அதுல எந்த பராசக்தி நீங்க தெலுங்கு சொல்ற? சக்தி திருமகன் கிடையாது, நம்ம தமிழ்ல சக்தி திருமணங்கள் வந்துடும். அது ஓகே, அது ஒரு ரேஞ்சு. இந்த இப்ப சுதா கங்குராவுடைய இது என்னன்னா, சிவாஜி கணேசன் நடித்த இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் இது அரசியல் ரீதியாக அணுகிறாரா இல்லையான்றதையும் தாண்டி இந்த டைட்டில் ஏன் அரசியல் ஆக்கப்படுது? அதாவது இங்க சங்கம் இருக்குல்ல, இங்க இருக்கிற தமிழ் திரைப்பட சங்கங்கள் எல்லாமே டுபாக் ஒரு சங்கம், எல்லாம் முறவாசல் செய்யறவங்க தான் இந்த சங்கம். அரசியல்வாதிங்க பின்னால் இன்னைக்கு டிஎம்கே ரூல் பண்ணா டிஎம்கே பின்னால் போய் விழுறது, ஏடிஎம்கே ரூல் பண்ணா ஏடிஎம்கே பின்னால் போயிட்டு நின்று டிஎம்கே திட்டுறது, டிஎம்கே ரூலிங்ல ஏடிஎம்கே திட்டுறது. மலையாள சினிமா இனி வரைக்கும் நல்லா இருக்குன்னா சினிமால அரசியல் கிடையாது. அரசியல் இருக்க சுரேஷ் கோபி இருந்தாலும் சினிமால அரசியல் திணிக்க மாட்டாரு. புரியுதுங்களா? ஒரு கம்யூனிஸ்ட் நிறைய பேர் இருக்கவங்க இருக்காங்க, நடிக்கிறாங்க, அதை கம்யூனிசம் திணிக்க மாட்டாங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு. படத்துல அரசியல் காட்சிகள் இருக்கும், அந்த கம்யூனிசம் காட்சிகள் இருக்கும். ஆனா வந்து எங்கேயுமே வந்து அவங்க பவரை யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணோம்னா அரசியல் பேசுது. கமலஹாசன் ஃபேஸ் பண்ணாரு, ஆமா, விஸ்வரூபத்துக்கு. அதே மாதிரி பல ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்க இப்பயும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. போன கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது ஃபேஸ் பண்ணிருக்காங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இங்க நடக்குது. எப்ப அரசியல்வாதிகள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் குள்ள வந்து நுழைஞ்சாங்களோ அன்னைக்கே குட்டி சோராட்சி சார். தமிழ் சினிமா குட்டி சோரானது காரணமே இதை தட்டி கேட்கறதுக்கு அந்த சங்கங்க இருக்கன்னா, சங்கங்க வந்து இப்படி கையை கட்டி பவியமா போய் நிக்கிறாங்க. போய் பாருங்க, மோகன்லால் மம்முட்டியோ அரசியல்வாதிக்கு மரியாதை கொடுப்பாங்க, அந்த அரசியல்வாதியும் அந்த மரியாதைக்கு போயிடுவாங்க. இங்க நான் மரியாதை கொடுக்கலையா, நான் மரியாதை கொடுக்குறேங்க அப்படின்னு குனிறாங்க. அங்க அதெல்லாம் கிடையாது சார். அங்க அவன் ஒழுங்கா பார்த்துருவான். இங்க கமல் படத்துக்கு ரஜினி வர மாட்டார், ரஜினி படத்துக்கு கமலும் வர மாட்டார் ப்ரொமோஷனுக்கு. ஆனா லூசிஃபர் 2
எம்பரான் அது வந்து இப்ப நடந்துச்சு. அந்த டீசர் லான்ச்சுக்கு வந்து மம்முட்டி வந்தாருங்க. ஆமா, வந்துட்டு போனா பேசிட்டு போனா ப்ரொடியூசர் எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அது ஏன் இங்க இல்ல? இங்க ஆரம்பத்துல கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து தமிழ் சினிமால பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த பாலிடிக்ஸ் என்னைக்கு ஒழிதோ அன்னைக்கு தமிழ் சினிமா உருப்படும் சார். இல்லைன்னா தமிழ் சினிமா உருப்படுறதுக்கு சான்சஸே கிடையாது. இந்த டைட்டில் பஞ்சாயத்து, கதை பஞ்சாயத்து இதெல்லாம் நடந்துனே தான் இருக்கும். இப்போ இது கரெக்ட். இப்போ டைட்டில் பஞ்சாயத்து, கதை பஞ்சாயத்து, இது பாலிடிக்ஸ் எல்லாமே ரைட்டு. தமிழ் சினிமா மோனோபொலி ஆயிடுச்சா அரசியல்வாதிகள் கையினால? ஆமா சார், இன்னைக்கு இல்லை சார், அணிலேருந்து அப்படிதான் இருக்கு சார். தமிழ் சினிமாலேருந்து அரசியல்வாதியா போகலாம். இங்க கதை திரைக்கதை வசனம் எழுதின கலைஞர் வந்து கருணாநிதி, அவர் வந்து ஒரு முதல்வர் ஆனார். எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்தார், அவர் ஆனார். ஜெயலலிதா நடிகர்னா ஆனாங்க. இங்கேருந்து நீங்கள் அரசியல்வாதியா போங்க. அரசியல்வாதி ஆயிட்டீங்கன்னா உங்க அரசியலை வந்து இந்த தமிழ் சினிமாவில் திணிக்காதீங்கன்ற. எது எடுத்தாலும் தியேட்டர் வேணுமா, படம் எடுக்கணுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. எவ்வளோ ஆபாசமானதெல்லாம் இருக்கு, அதை எதிர்க்க மாட்டேன்றீங்களே. அதுதான் இங்க மெயினா. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொடியூசருக்கு இப்ப சொல்றேன் சார், இவ்வளவு எல்லாமே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் படிச்சவங்க எல்லாமே கண்டதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போறாங்க. இதுக்கு ஒரு பாடி வேணும்னா ஐபிஆர்ன்னு இருக்கு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த இதுல போய் பாத்தீங்கன்னா நீங்க போய் உங்களோட டைட்டில ரெஜிஸ்டர் பண்ணலாம் சார். படத்தோட தலைப்பு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கதை பஞ்சாயத்து வருது, கதைங்களும் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கே அந்த டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் அதுக்கான முயற்சி எடுக்கலன்னு தெரியல. அதுல பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டைட்டில் வந்து நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எவனும் கிளைம் பண்ண முடியாது. ஐபிஆர்ல பண்ணிட்டீங்கன்னா அது கிண்டியில தான் ஆஃபீஸ் இருக்கு, இல்ல பாம்பேல ஆஃபீஸ் இருக்கு, போகலாம். உங்களுக்கு அட்வொகேட்ஸ் அதுக்குன்னே இதுக்குன்னே வந்து பேட்டன் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றவங்க அவங்க இருக்காங்க. காப்பிரைட் வந்து ஹேண்டில் பண்ற சில லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போய் பண்ணலாம். அதை பண்ணாம இந்த வந்து கொடி பிடிச்சிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, இந்த பஞ்சாயத்து இதை வந்து ஒரு சங்கம் பஞ்சாயத்து பண்ண, சங்கம் பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரு பீரியட்ல இந்த டைட்டில் பஞ்சாயத்து, கதை திருட்டு பஞ்சாயத்துலாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு காசு வாங்கி சங்கத்தில் இருக்க சிலர் சாப்பிட்டு தான் இருக்குது, பாதிக்கப்பட்டன்னு கொஞ்சோண்டு கொடுத்ததும் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சிலதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தமிழ் சினிமா இப்படியே இருந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போவோம். அந்த சமயம் இப்போ கன்னடத்தை வந்து சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன சார், கன்னடத்தை வந்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இன்னைக்கு கன்னட படங்கள் வந்து அவ்வளோ நல்லா ஒரு கதைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஒழுங்காக இருக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸு, அதே மாதிரி சங்கங்களும் ஒழுங்காக இருக்கு. தெலுங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கு. ஆனால் தமிழ் சினிமா வந்து இப்போ அதாவது ஒரு ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா இந்த சங்கம்னா அந்த சங்கம், அந்த சங்கம்னா இந்த சங்கம், நீ இவங்களை இட்டுனரு நான் இவங்களை இட்டுனரு, பஞ்சாயத்து இந்த ரவுடி பஞ்சாயத்து இருக்கு, அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிடுச்சு சார் இன்னைக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா தயாரிப்பாளர்கள் சங்கங்களும் தயாரிப்பாளர்களும் கொஞ்சம் சிந்திச்சு செயலாற்றினாங்கன்னா தமிழ் சினிமா விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் தமிழ் சினிமா இனி மெல்ல சாகும் அப்படின்னு ஒரு விஷயத்தோட நீங்க இங்க முடிச்சிருக்கீங்க. மெல்ல சாகக்கூடாது. இந்த மாதிரி இதுல இந்த ஆபத்து விளிம்புல இருந்து தப்பிக்க வழி பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் தான் நீங்களும் பயணிக்கிறீங்க, நானும் பயணிக்கிறேன், இங்க இருக்கவங்க எல்லாருமே பயணிக்கிறோம். அது வந்து இட் இஸ் அன் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு கவுண்டமணியோட ஜோக்கோ இல்ல பழைய எஸ் வி சேகர் ஜோக்ஸோ இல்ல யாரோ ஒரு காமெடியனோட ஜோக்ஸ் பார்க்கணும், பழைய என்எஸ் கிருஷ்ணன் ஜோக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க திரும்ப எங்கன்னா அது என்டர்டெயின்மெண்ட். அந்த என்டர்டெயின்மெண்ட் இல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் அந்த சினிமான்றது. அந்த சினிமாவே நீங்க வந்து இன்னும் பாதாளத்துக்கு தள்ள வேணான்றது தான் என்னோட வேண்டுகோள். நல்லது சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பராசக்தி இனி அடுத்து போக வழியில யாருக்கு கைக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி சிவபாலன். நன்றி நேயர்களே.